Hi students, welcome back to Maths Navigator. இன்னைக்கு சர்க்கிள்ஸை பத்தி ஒரு 2 தியரம் இருக்கு. ஓகேயா? தியரம்ல உடனே ஐயோ எப்படிடா இருக்கும்ல, ரியலி வெரி வெரி ஈஸி. ஜஸ்ட் பாருங்க, உங்களுக்கே புரியும். தியரம் 10.1 இப்ப பார்க்கலாம். ஓகே, பாருங்க. The tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு, நான் இங்க எந்த பாயிண்ட்ல வேணா நான் ஒரு டேஞ்சன்ட் போடலாம். எப்படி போடலாம்? எந்த சைடு வேணா போடலாம், லைக் திஸ். ஸோ எங்க வேணா போடலாம். ஆனா the tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. அந்த இதுதானே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இது ஆக்சுவலி ரேடியஸ்ன்றது இங்க, அதையும் நம்ம எங்க வேணா போடலாம். ஓகேயா? ஆனா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இப்ப இந்த டேஞ்சன்ட் இருக்குல்ல, இந்த டேஞ்சன்ட்க்கு இப்ப பாருங்க, இந்த டேஞ்சன்ட்க்கு இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இதை டச் பண்ணி போற ரேடியஸ் இதுதானே, இது கிடையாதுல்ல. புரியுதா? சோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட டச் பண்ணி போற ரேடியஸும் அந்த டேஞ்சன்ட்டும் பர்பெண்டிகுலரா இருக்கும்ன்றது தியரம். ஓகே, இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். சோ இப்போ இந்த பிக்ல பாருங்க, ஓபின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓபி இது என்ன? ரேடியஸ். அண்ட் எக்ஸ்ஒய்ன்றது டேஞ்சன்ட். எக்ஸ்ஒய்ன்றது டேஞ்சன்ட், ஓபி ரேடியஸ். ஆக்சுவலி எப்படி போட்டாலும் அது ரேடியஸ் தான்டா. பட் இந்த தியரம் ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம எதை டச் பண்ணி போகணும்? நம்ம ரேடியஸ், இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட டச் பண்ணி போகணும். இந்த பிஏ டச் பண்ணி போகணும். ஓகே, சோ இந்த பிஏ டச் பண்ணி போற இந்த ரேடியஸும் இந்த டேஞ்சன்ட்டும் பர்பெண்டிகுலரா வெட்டிக்கும் சொல்றாங்க. காட் இட்? இதை நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணலாமா? வாங்க வாங்க வாங்க, கிவன் டீடைல்ஸ் பார்த்துடலாம். இதுல எக்ஸ்ஒய்ன்றது டேஞ்சன்ட் சொல்லனா, சோ எக்ஸ்ஒய்ன்றது இஸ் a tangent. Then OP radius, வேற என்ன எழுதணும்? P. P is a point of contact. P is a point of contact. Got it? So given details பார்த்தாச்சு. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? To prove என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த ஓபியும் இந்த எக்ஸ்ஒய்யும் பர்பெண்டிகுலரா இருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஓபி இஸ் perpendicular to xy நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அது கிட்ட இருந்து நம்ம இங்க ஒரு டேஞ்சன்ட் போடுறோம். and this is your radius touching the point of contact. ஓகே, சோ இது உங்களோட ரேடியஸ், சென்டர் ஆஃப் சர்க்கிள். இப்ப நான் என்ன சொன்னேன்னா, இந்த லைன்ல இருந்து பொதுவா இப்படி நம்ம ஒரு லைன் போடுறோம்னு வைங்க, இப்படி ஒண்ணு போடுறோம் அண்ட் இப்படி ஒண்ணு போடுறோம். சோ ஆப்வியஸ்லி இது எப்படி இருக்கும்? இந்த லென்த் கம்பேர் டு திஸ், இந்த பெர்பெண்டிகுலர் லைன் இருக்குல்ல, இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த லைன் இருக்கா, இதுக்கு பேர் என்ன? ஹைப்போன்னு சொல்லலாமா? ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல வருது ஹைப்போடெனியூஸ். இது எல்லாமே என்ன? ஹைப்போடெனியூஸ். ஹைப்போடெனியூஸோட பொதுவான ரூல் என்ன? adjacent side and then opposite side விட அது ஜாஸ்தியா இருக்கும். that is length wise அது ஜாஸ்தியா இருக்கும். புரியுதா? ஞாபகம் இருக்கா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்ல? அப்போ பொதுவாவே ஒரு ட்ரையாங்கிள்ல இந்த சைடும் இந்த சைடும் எய்தர் ஆப்போசிட் ஆர் அட்ஜசன்டா இருந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது உங்களோட ஹைப்போவா? அப்போ இந்த ஹைப்போன்றது கண்டிப்பா இவன் 2 பேரை விட இவன் லென்த் வைஸ் ஜாஸ்தியா இருப்பான். புரியுதா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? இது பாயிண்ட் வைஸ் உங்களுக்கு தெரியும், பட் இதை எப்படி தியரிட்டிக்கலா ப்ரூவ் பண்றது? ஏன் பாருங்க, இப்ப நம்ம இதனாலதான் என்ன பண்றோம், ஓல இருந்து கியூக்கு ஒரு லைனை டிரா பண்ணிட்டோம். ஓகே, சோ பாருங்க, சோ கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் நம்ம கிரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அவங்க டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன்ல டேக் எனி பாயிண்ட் Q on tangent xy. xy என்ற tangentல இது ஒரு tangent இல்லையா? tangent xy. ஓகே, other than P. ஏன்னா Pன்றது அவங்க ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அது ஒரு ரேடியஸ்னு கொடுத்தாச்சு. சோ அங்க இருந்து நம்ம ஒன் மோர் லைன் நம்ம டிரா பண்றோம். other than P and join. சோ ஒரு பாயிண்ட் எடுத்து அதை நம்ம எது கூட ஜாயின் பண்றோம்? O கூட ஜாயின் பண்றோம். ஜாயின் OR. ஓகே, சோ நம்ம ஒரு கியூன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து, அந்த பாயிண்ட் எங்க எடுக்கிறீங்க நீங்க? டேஞ்சன்ட்ல. சோ இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்றோம்?
இங்க இருந்து அந்த ஓல இருந்து கியூக்கு நம்ம ஒரு லைனை ஜாயின் பண்றோம். அதர் தென் பி தவிர, பியை விட்டுருங்க, அதை தவிர மத்த எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா லைன் நம்ம ட்ரா பண்றோம். இப்ப நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப பாருங்க, இந்த ஓ கியூன்றது இந்த பாயிண்ட் சர்க்கிளை டச் பண்ற இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எம்னு பேர் கொடுத்தோம்னா, இந்த ஓ கியூன்றது இஸ் ஈக்குவல் டு ஓஎம் பிளஸ் எம் கியூ தானே? புரியுதா? இது ஒரு பார்ட், ஏன்னா அது வரைக்கும் ரேடியஸ், ஓஎம்ன்றது ரேடியஸ் அண்ட் எம்கியூ, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஓகியூ. புரியுதா இது? சோ இப்போ இதுதான் நம்ம இதுல காட்ட போறோம். ஓகே, பாருங்க பார்க்கலாமா? ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓஎம். ஏன்னா ரெண்டுமே அந்த சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ ரேடியை ஆஃப் சேம் சர்க்கிள், ரெண்டும் ஒரே சர்க்கிளோட ரெண்டு ரேடியஸ். ஓகே, அண்ட் இந்த OQ நம்ம எப்படி எழுதணும்னு சொன்ன, OQ is equal to OM plus MQ. அப்ப ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, இது ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம் அப்படின்றது. therefore ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், OQன்றது is greater than OM தானே, because we are adding with some extra line. அதனால OQ is greater than OM. அப்ப OM சொன்னோம்னா, அப்ப therefore OQ is also greater than OP. Why? Because OP is equal to OM. Okay, OM OP radius. OM நம்ம சொல்லும் போது OP நம்ம அப்படியே சொல்லலாம் இல்லையா? ஏன்னா OP OM எல்லாமே radius of a circle. Therefore OQ is greater than OP also. OP விடவும் அது பெருசுதான் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு, இருக்கிறதுலயே OQ தான் இட்ஸ் அ லென்த்தியஸ்ட் லைன்றது நம்ம மெயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் என்ன சொன்னேன், ஓபி அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து, எனி பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல இருந்து, இந்த ஓன்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு லைன்ஸ் டிஃப்ரெண்டா கிராஸ் தான் நம்ம லைன்ஸ் போட்டாலும், ஓகே, ஸோ கிராஸா போடும்போது அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த லைன், இந்த ஓபின்ற லைன் ஷார்டஸ்டா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம் போதும், தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணியாட்டோம். இந்த பாயிண்ட் ஓல இருந்து நீங்க எத்தனை லைன் வரைஞ்சாலும், இந்த பாருங்க, நான் பீக்கு ஒரு லைன் வரைகிறேன், தென் இங்க லைன்ஸ் வரைகிறேன், அதே மாதிரி இந்த சைட் எத்தனை லைன் வரைஞ்சாலும் அது எல்லாத்த விட இந்த பெர்பெண்டிகுலரா வர லைன் தான் வந்து ஷார்டஸ்ட். ஒய்? பிகாஸ் இந்த ரூலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இல்ல நம்ம டிரா பண்ணும்போது இங்க பாருங்க, லென்த் வைஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அப்படின்னா அப்ப எதுதான் ஷார்டஸ்ட்? இந்த ஓபின்றது ஷார்டஸ்ட், தட் இஸ் பெர்பெண்டிகுலர் லைன். இந்த ஓபின்றது இந்த சென்டர் ஆஃப் சர்க்கிள்க்கு ரேடியஸ்க்கும் இந்த டான்ஜென்ட்க்கும் அது பெர்பெண்டிகுலரா இருக்கு. பாயிண்ட் ஓல இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைனை போடுறோம் பீக்கு, தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி லைன். அதோட லென்த்தும் இந்த சைட்ல போற மத்தது பாருங்க, CDABன்னு இத்தனை கொடுத்துருக்கேன். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஷார்டஸ்ட் லென்த் தான் வந்து கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா நிற்கும், மற்றதெல்லாம் கிராஸா போகும் அண்ட் லென்த் வைஸ் அது எல்லாமே எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பெர்பெண்டிகுலரா இருக்கிற லைன் தான் வந்து ஷார்டஸ்ட். காட் இட்? ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, அந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலரா டச் ஆகுதுன்றதான் சொல்லிட்டோம். therefore OP is perpendicular to EXY. That's it. Thank you students. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு